அன்புக்குரியவர்களே, 3 வயது குழந்தை தமிழக வெற்றி கழகம் இன்று தமிழக மக்களின் கையிலே செல்ல குழந்தையாகி மாறியிருக்கிறது. தமிழகத்தினுடைய இளைஞர்கள், தமிழகத்தினுடைய இளம்பெண்கள், தமிழகத்தினுடைய முதியவர்கள் அனைவரும் அந்த செல்ல குழந்தையை அனைத்து கொஞ்சி உச்சி முகந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஒரு அரசியல் கூட்டம் என்றால் ஒரு 20% இளைஞர்கள் இருப்பார்கள், 80% முதியவர்கள் இருப்பார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தை எடுத்து பாருங்கள், 80% இளைஞர்களால் நிரம்பி வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டங்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், திறன் படைத்த நல்ல 10 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று. காலமும் கடவுளும் ஆனால் எங்கள் தளபதி விஜய்க்கு இன்று 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்களை கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலி என உனை இகழ்ந்தவன் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில் என்பான் பாரதிதாசன். இந்த 1 கோடி இளைஞர்களும் இன்று தன்னெழுச்சியாக தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒரு புரட்சியை செய்வதற்காக, கடந்த 50 ஆண்டுகளாக மாற்றம் தேவை என்கிற மக்களின் மனத்தாகத்தை தீர்ப்பதற்காக தன்னெழுச்சியாக விஜய்க்கு பின்னால் களமாடி கொண்டிருக்கிறது என்று தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் விமர்சகர்கள் எல்லாம், பொதுமக்கள் எல்லாம், நடுநிலையாளர்கள் எல்லாம் இன்று திணறி போயிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, இது ஒரு வழக்கத்திற்கு மாறான தேர்தல். தீய சக்தி திமுகவை இந்த தேசத்தை விட்டு விரட்டப் போகிற தேர்தல். சந்தர்ப்பவாத அடிமை மதவாத கூட்டணியான பாரதிய ஜனதாவையும் அதிமுகவையும் துடைத்தெறிய போகிற தேர்தல். வாய் விபச்சாரி சீமானை 3% கீழ் வாக்குகளோடு துரத்தப் போகிற தேர்தல் என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய பெருமக்களை நான் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பேசுவதை திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு. இப்ப இந்த பாட்டை யாராவது எங்கேயாவது கேட்கிறீங்களா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாநிலத்திற்கு தந்தது என்ன? 5 வருடத்தில் 5,60,60,000 கோடி கடன்.